இந்த தவ நாட்களில் எங்களோடு பயணம் செய்யும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித யோவான் எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 7வது இறை வார்த்தை. உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று இயேசு சொன்னதாக இந்த இறை வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. பிறப்பில் இருந்தே பாவம் செய்யாத ஒரு மனிதருக்கு தான் பிறரை குற்றவாளி என தீர்ப்பளிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது என்று இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக இயேசு தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். அப்படி என்றால் மற்ற மனிதரை குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கக்கூடிய உரிமை எந்த மனிதருக்கும் இல்லை என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக ஆண்டவர் இயேசு தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். திரு சட்டத்தை கொடுத்த கடவுளுக்கு மட்டுமே தீர்ப்பு அளிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கும் போது பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிட நீங்கள் யார் என்று புனித யாக்கோபு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் இறை வார்த்தை சொல்லுகிறது. பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்று புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 1 இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கும் நாமும் அதே தவறான செயல்களை செய்வதால் பிறர் குற்றவாளிகள் என நாம் தீர்ப்பிடும் போது நமக்கு நாமே தண்டனை தீர்ப்பை வருவித்துக் கொள்கிறோம் என்று புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 1 இறை வார்த்தையில் தெளிவாக சொல்லுவார். பரிசேயர்கள் வாரத்திற்கு 2 முறை நோன்பு இருந்தார்கள், ஆனால் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிட்டு வாழ்ந்தார்கள். இந்த தவ நாட்களில் நோன்பு இருக்கும் நாம் இந்த தவறை செய்யக்கூடாது என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பிறரை சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டி பேசுவதால் தான் நம்முடைய வாழ்க்கை இருள் சூழ்ந்ததாக இருப்பதாக ஏசாயா இறை வாக்கினரின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 9-10 இறை வார்த்தைகள் சொல்லுகின்றன. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனம் மாற வேண்டும் என்று சொல்லி கடவுள் இந்த இரக்கத்தின் காலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இந்த தவ நாட்களில் நோன்பிருந்து ஜெபிக்கிற நாம் மனம் மாறுவோம், எல்லா பாவங்களையும் விட்டு விலகி முழு இதயத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் திரும்புவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தவ நாட்களிலே மனம் மாறி எல்லா பாவ வழிகளையும் விட்டு விலகி முழு இதயத்தோடு ஆண்டவரை நோக்கி திரும்பிய நாம் வரப்போகிற நாட்களில் அவர் பார்வையில் நாம் நீதிமான்களாய் நேர்மையாளர்களாய் வாழ்வோம் என்று சொன்னால் நாம் இம்மையிலும் ஆசி பெற்றிருப்போம், மறுமையிலும் ஆசி பெற்றிருப்போம். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். எப்பொழுது எங்கள் வாழ்க்கை நண்பகல் போல் பிரகாசிக்கும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மால் விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் எல்லா பாவத்தையும் விட்டு விலகி முழு இதயத்தோடு உம்மை நோக்கி திரும்பி உம்முடைய பார்வையில் நீதிமான்களாய் நேர்மையாளர்களாய் நாங்கள் வாழும் போது இந்த உலகில் எங்கள் வாழ்க்கை நண்பகல் போல் பிரகாசிக்கும்படி செய்வீராக. இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் உம்முடைய நிறைவான ஆசீரால் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ தயை புரிவீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.